மிஸ்டர் ரெடி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாயு தொல்லை இன்னைக்கு அதிகப்படியான மக்களுக்கு இருக்குது. அந்த வாயு தொல்லையினுடைய காரணம் என்ன, அந்த காரணத்தை எளிதாக வீட்டிலிருந்தே களைவது எப்படி அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 100க்கு 90% பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது இந்த வாயு ப்ராப்ளம் தான், கேஸ் ப்ராப்ளம் தான். இது முதல்ல எதனால ஏற்படுது அப்படின்றத நீங்க முதல்ல அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதை நம்ம களைவதற்கு ஈஸியா இருக்கும். சில பேருக்கு இந்த வாயு தொல்லைக்காக எவ்வளவு நாள் மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது. கடைசியில ரெகுலரா இன்னைக்கு அந்த மெடிசன்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு மாறிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அது ஒரு மாத்திரை இருக்கும், அந்த இங்கிலீஷ் மெடிசன் மாத்திரைகளோ அல்லது மற்ற சில மாத்திரைகளோ இருக்கும், எடுத்து அதை சாப்பிடுவாங்க கையோட. வழியே இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டோன்னா எனக்கு இந்த கேஸ் ட்ரபிள் மாத்திரை சாப்பிடலைன்னா சரியா வராது, வயிறுலாம் திம்முன்னு ஆயிரும், ஒப்பிசம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிகப்படியான மக்கள் இந்த மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்ப இது ஏன் ஏற்படுது அப்படின்றத அடிப்படையா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சில பதிவுகள்ல, நம்மளுடைய செரிமான மண்டலம் அப்படின்றது நம்மளுடைய வாயிலிருந்தே ஆரம்பிக்கிறது. வாய்ப்பகுதியில் இருந்து அது உணவு குழாய், இரைப்பை, அப்புறம் சிறுகுடல், இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த செரிமான மண்டலம்ன்றது முழுமையாக இயங்கி கொண்டிருக்கிறது. இதுல கேஸ் எந்த இடத்துல நமக்கு உருவாகுது, எந்த இடத்து வழியாக நம்ம ஏதோ தப்பு பண்றோமே, அது என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க உதடு மூடி, அதாவது வாய் க்ளோஸ் பண்ணி சாப்பிடுற ஒரு பழக்க வழக்கம் நம்ம இன்னைக்கு மாறிடுச்சு. நல்லா உதடு மூடி நம்ம சாப்பிட்டு மென்னு அரைச்சு அதை கூல் பண்ணி அனுப்பணும்னா, இப்ப எக்ஸஸா தேவையில்லாத ஏர் அதுவும் உள்ள போகாது. ஏன்னா உணவுப் பொருள் ஒண்ணு கெட்டு போகுதுன்னா அது பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஏர் உள்ள இருந்தாதான் கெட்டு போகும். அப்பதான் அந்த கெட்ட காத்து உருவாக ஆரம்பிக்கும். நீங்க பாருங்க, நம்ம சில எல்லாத்தையும் சில விஷயங்களை ஃபாரின்ல பாத்தீங்களா, அயல் நாட்டுல பாத்தீங்களா, அமெரிக்காவில பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வெளிநாடுகளோட கம்பேர் பண்ணி தான் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. ஆமா, பட் இந்ததையும் பாருங்க, நம்மளுடைய நாட்டோட பாரம்பரியமா இருந்த ஒரு விஷயம். பட் ஆனா இதுக்கு போய் நம்ம வெளிநாடுகள்லையும் எப்படிலாம் பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. அப்படி மாதிரி இன்னைக்கு வெளிநாடுகள்ல அவங்க பாத்தீங்கன்னா சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிடுறாங்கன்றத நீங்க சில படங்கள்ல, சில டிவியில பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க போய் ஏதாவது நைட்டு டின்னர் போய் ஒரு நாள் போய் பாருங்க. அங்க ஃபாரினர்ஸ் யாராவது சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்களுடைய பிளேட்ல ஒரு சிக்கன் ஐட்டமே வச்சுக்கோன்னு வச்சுங்களேன், ஒரு 4-5 சிக்கன் தான் இருக்கும். ஆனா அதை ஒன்னை எடுத்து வாயில வச்சுட்டு அப்படின்னு ஃபுல்லா சுவைஞ்சு, அதாவது உதடு மூடிய நிலையிலேயே நல்லா சுவைஞ்சு உறிஞ்சு குடிச்சு சாப்பிட்டுட்டு தான் அடுத்த பீஸ்க்கே போவார். இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதை சமையல் பண்றாங்கல்ல, அந்த சிக்கனை சமையல் பண்றதுக்குன்றது 2 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்குவாங்க. ஆனா சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் கூட டைம் எடுத்துக்குவாங்க. நல்லா அப்படியே குறிச்சு அப்பதான் அந்த மீட்டிங் நடக்கும். அவங்க அன்னைக்கு டின்னர் ஒரு மீட்டிங் பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் நம்ம கிட்ட எல்லாம் கிடையாது. இது அயல் நாடுகள்ல தான் வந்துச்சு. ஆனா அவன் மீட்டிங்ல பேசுறவன் பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டான், அவன் பேசிட்டே இருப்பான், அப்ப சாப்பிட மாட்டான். ஆனா கேட்கறவங்க எடுத்து வாயில வச்சுக்கிட்டும் பெண்ணுகிட்டே கூட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த நடக்கக்கூடிய மீட்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும். சாப்பிடும் பொழுது பேசக்கூடாதுன்னு இப்பதான் நம்ம மக்களுக்கு சொல்லி கடைசியில இப்ப புரிய கடைசியில இப்பதான் சாப்பிடும் பொழுது பேசக்கூடாதுன்றத புரிஞ்சிருக்கிறாங்க. ஆமா, ஆனா இது நம்மள்ட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பெரியவங்க சாப்பிடும் பொழுது பேசாத, புறை ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறை ஏறும், தட்டி விடுவாங்க. சாப்பிடும் பொழுது பேசாம சாப்பிடுன்னு சொல்லி சொல்றோம்ல, குனிஞ்சு சாப்பிடுன்னாங்க. இன்னைக்கு குனிஞ்சு சாப்பிட்ற பழக்கமே போயிடுச்சுங்க. அவன் சாப்பிடும் பொழுது தரையில இலையை விரிச்சு இல்ல தரையில தட்டை வச்சு குனிஞ்சு சாப்பிட சொல்லுவாங்க. குனிஞ்சு சாப்பிடும் பொழுது நீங்க பக்கத்துல உள்ளவங்களையே கண்ணை பார்க்கக்கூடாது. அங்க கண்ணை பார்த்தா பேசிடுவோம். அப்ப குனிஞ்சு அந்த சாப்பாடு மேலேயே கவனம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் போயிருச்சு. இதெல்லாம் இன்னைக்கு அயல் நாடுகளுக்கு காப்பி அடிச்சு அவங்க ஆகோ ஓகோன்றாங்க. கடைசியில் அவங்ககிட்ட இருந்து நாம காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு சூழல் பண்ணிட்டோம். அதான் விஷயம். உதடு மூடி மென்னு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது. ஒரு உணவை அவருக 2 நிமிஷத்துல தயார் பண்ணிட்டு 2 மணி நேரம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது இப்பயுமே. ஆனா நாம என்ன பண்ணிக்கிறோம் பாருங்களேன், சமைக்கிறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்குவோம். கருவேப்பிலையை போடு, கத்திரிக்காயை போடு, கசகசாவை போடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், எல்லாம் இன்கிரீடியன்ஸை போட்டு இதை முதல்ல வறுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா இதை எண்ணெயை ஊற்றி பொரிச்சு அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையல் பண்றதுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்குவோம்.
ஆனா 2 நிமிஷத்துல சாப்பிட்ரும். சாப்பிட உட்காந்தோம்னா சரி கட 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 கடன்னு அப்படியே உருண்டியா உருட்டி லபக்கு லபக்கு லபக்குன்னு குனிஞ்சுதான் சாப்பிடல. இங்க டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோமா, உருட்டி லபக் அவ்வளவுதான். அது உள்ள அப்படி போயிட்டு இருக்கும். அடுத்த உருண்டை. ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உணவு நீங்க சாப்பிடும் பொழுது ஃபர்ஸ்ட் கவனம் தேவை. நீங்க உதடு மூடி சாப்பிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத காத்து உங்களுடைய வாய்ப்பகுதி வழியாக போய் வயிற்றுக்குள்ள போகாம இருக்கும். நீங்க வாயை திறந்து சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத காத்து உங்களுக்கு வாய் வழியாக போகும். இது உங்களுடைய உடம்புக்குள்ள தேங்க ஆரம்பிச்சிருது. அதுதான் உடம்புல இருந்து வெளியேறாம நிக்குது. உள்ளுக்குள்ளேயே கேஸ் ஃபார்ம் ஆகும். அது எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, சரியா அரைக்கலைன்னா, உள்ள அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எதுவும் மிஷின்லாம் இல்லையே. நம்ம கிட்ட இருக்கிறது இறைப்பை, எல்லாமே பை போன்ற ஒரு ஹாலோவா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இங்க அரைக்கிறது எல்லாமே ஃபுல்லா ஆசிட்ஸ் தான். இந்த ஆசிட் தான். அப்ப ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கால் ஜூஸ், பைல் ஜூஸ் சொல்லுவோம் இல்லையா, அது. அதுக்கப்புறம் கணைய நீர், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ், இவங்கெல்லாம் சரிசம விகிதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விகிதாச்சாரம் இருக்குது. அதன் மூலமாக கலந்து அரைக்கப்பட்டு அவரு சிறுகுடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போகணும். கரெக்டுங்களா? இதுல ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் ஓகேங்களா. ஆமா, நமக்கு கொஞ்சம் லிவர் பைல்ஸ் சரியா சுரக்கல. அப்ப இங்க அரைக்கிறதுல செரிமானத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. அல்லது பேன்கிரியாட்டிக் ஜூஸ் பாத்தீங்கன்னா சரியா கிடைக்கல, அல்லது இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் சரியா கிடைக்கல. இப்படிலாம் இதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் சரியாக அரைபடாமல் கேஸா ஃபார்ம் ஆகும். அதான் உங்களுடைய சிறுகுடலுக்குள்ள கேஸ், அந்த பவுல்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது அப்புறம் உங்களுக்கு அங்க உள்ளுக்குள்ளேயே கடப்பட கடப்பட கடப்படன்னு சுத்திட்டு கிடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா சொல்லுவோம், வயிற்றுக்கிட்ட பளிச்சு பளிச்சுன்னு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அங்க உள்ளுக்குள்ள கேஸ் தேங்கிடும். இது அடுத்த கட்டம். இங்கெல்லாம் அரைச்சு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பெருங்குடல்ல போய் பாத்தீங்கன்னா நிற்கும். பெருங்குடலுடைய கட்டமைப்பு என்ன தெரியுங்களா? ஒரு 3 நாளைக்கு நீங்க சாப்பிட்ட சாப்பாடை உள்ளுக்குள்ளேயே குடோன் மாதிரி வச்சிருந்து அதை வெளியே அனுப்புற அளவுக்கு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அது ஒரு இறைவன் அப்படி ஒரு சில சமயங்கள்ல நமக்கு தேவைப்படும்ன்றதுக்காக அவர் படைச்சுக்கிறார். அப்ப காலை, மதியம், இரவுன்னு 3 வேளை உணவுகள் 3 நாளைக்கு சாப்பிட்டோம்னா அதோட அளவு எவ்வளவு இருக்கும்னு பாருங்க. அது எல்லாம் பெருங்குடலுக்குள்ள தேங்கி நிற்கும். இப்ப ஒரு நாள் நீங்க டாய்லெட் போயிட்டு நீங்க தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஒரு நாள் சரியா தண்ணி ஊற்றி விடலை, கொஞ்சோன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க டாய்லெட் போயிட்டு வந்த இடத்துல கொஞ்சோன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு கோப்பையில. ஓகேங்களா. நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. அப்ப சொல்லுவோம், என்னப்பா அது, யாரு பாத்ரூம் போயிட்டு வந்தது, இங்க 4 ரூம் தள்ளி இங்க வரைக்கும் வாடை வருது அப்படின்னு. அதாவது ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு, கொஞ்சோன்னு ஒட்டிக்கிட்டு இருந்ததே உங்களுக்கு 4 ரூம் தள்ளி அந்த மலத்தினுடைய வாடை உங்களுக்கு வருதுன்னா 3 நாள் 3 வேளை சாப்பிட்டதனுடைய மலம் உங்களுடைய பெருங்குடலுக்குள்ள இருக்குதே, அங்க இருந்து அப்பனா எவ்வளவு அசுத்த காத்துகள் ஃபார்ம் ஆகும். அது உங்க உடம்புக்குள்ள அப்பனா சுத்த ஆரம்பிக்குமே. அப்பனா அது எவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சரிங்களா. இங்கதான் கேஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் உங்களுடைய செல்களில் ஒவ்வொரு செல்கள்லையும் இது புகுறுது. இதுல என்ன சொல்லுவோம்னா, பஞ்சபூத சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருப்பது போல் நம்மளுடைய உடம்புக்குள்ளையும் பஞ்சபூத சக்திகள் நிறைஞ்சிருக்குது. அதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு. இவை அனைத்தும் நன்மை செய்யக்கூடிய சக்திகள் தானே. ஆனா எதுக்கு அதுக்கு பஞ்சபூதம் அப்படின்னாங்க. கரெக்டுங்களா. அது அளவுக்கு மீறினா அது பூதமாக செயல்படுது. இருக்கிறதுலயே பஞ்சபூத சக்திகள்ல இருக்கிறதுலயே மிகவும் மோசமான பயங்கரமான ஒரு பஞ்சபூதம்னா அது காற்று பஞ்சபூதம்னே சொல்லலாம். ஆமா, காத்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி இதமான காத்து அடிக்குது, நீங்க அதை அப்படியே ரசிக்கிறீங்க. நல்ல ஒரு தென்றல் காத்து, அப்படியே மரத்துக்கு அந்த பூஞ்சோலைகளுக்கு நடுவுல நிக்கிறீங்க, அப்படியே சுவாசமே நல்லா இதமா இருக்கும், ஜிலு ஜிலுன்னு வரும், சூப்பர் அப்படின்னு. அந்த காத்து நமக்கு தேவை, ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா ரசிக்கிறோம். சமீபமா நமக்கு இப்ப சென்னையில ஒரு பெரிய புயல் வந்தது. 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இன்னைக்கு காத்து வீசணும் அறிவிச்சாங்க. யாராவது வீட்டை விட்டு வெளியே வந்தோமா? வீட்டுக்குள்ளேயே நல்லா டாப்பா போட்டு பூட்டு போட்டு உள்ள இருந்துக்கிட்டோம். 90 கிலோமீட்டர் ஸ்பீடுல அப்படி ஒரு காத்து அடிச்சா நாம 60 கிலோ இருக்கக்கூடிய வெயிட் இருக்கவங்க என்ன ஆவாங்க? பறந்து ரோட்ல வீசப்படலாம்ல. அப்படி அவ்வளவு தலைக்கு அந்த போர்ஸ். அந்த காற்று தானே புயல்னு ஏற்கனவே ஒரு புயல் நமக்கு சில மாவட்டங்களே அழிஞ்சது. இந்த மாவட்டங்கள்ல ஃபுல்லா அடிச்சு காலி பண்ணிச்சேன். காற்று சக்தி அதிகமாக சூறாவளி காத்தாக மாறினால் இயற்கை சீற்றத்தால் நமக்கு பாதிக்கப்படுறோமா? உடம்புக்குள்ளையும் அப்படிதாங்க.
இதமா காத்து உள்ளுக்குள்ள கரெக்டா சர்க்குலேஷன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு மோஷன் கூட ஃப்ரீயா போகும். மோஷன் ஃப்ரீயா வரணும்னா இதமான காத்து இருக்கணும், அப்பதான் அங்க கரெக்டா போகும். அந்த காற்று உள்ளுக்குள்ளேயே தேங்குச்சுன்னா அது அணுகுண்டாக மாறும். அணுகுண்டுக்கே காத்து தானே, சரிங்களா? அப்ப நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அணுகுண்டாக மாறும். அதுதான் வெடிப்புகள். அந்த காற்று வெப்ப காத்தாக மாறி அதுதான் உங்களுக்கு அல்சரு, ஆனஸ்ல வரக்கூடிய வெடிப்புகள், சரிங்களா, ஹெரனியா, இப்படி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய அதுதான். காத்து உள்ள பிதுங்கி எங்கிட்டாவது ஒரு பக்கம் பிதுங்கி வெளியில போகணுமே, அது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதான் வயிறு உப்பிசமாகிறது. இந்த கெட்ட காத்து உள்ளுக்குள்ளேயே அதிகமா தேங்கினா அது அணுகுண்டு போன்ற ஆபத்துகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படுது. இந்த காற்றுனால பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள்லாம் உறிஞ்ச ஆரம்பிச்சிருது. உங்களுடைய மசில்ஸ் எல்லாம் பாருங்க, சில பேருக்கு தொட தை பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கும், அப்படி இறுக்கமா இருக்கும், தொலைவலாம் இருக்காது, அப்படி டைட்டா இருக்கும். அந்த மசில்ஸ் அப்படி டைட்டா இருக்கும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸஸா ஏர் உள்ள புகுந்து அந்த உள்ள இருந்த நீரை பிடிச்சி உறிஞ்சிருச்சு. அதை பொதுவாக டயக்னோஸ் பண்ணும்போது என்ன இது பண்ணுவாங்கன்னா, இது வாத நோய், வாதம் உள்ள சேர்ந்துருச்சு, இந்த இடத்துல கூடிய வாதத்தை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிகிச்சைகளே அப்படிதான் போக ஆரம்பிக்கும். அப்போ உங்க உடம்புக்குள் தேங்கக்கூடிய ஒரு காற்று இவ்வளவு விலைக்கு பல பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அந்த காற்று அப்படியே ஜல்லுன்னு மேலே ஏறிச்சுன்னா, எக்ஸஸா ஏறிச்சுன்னா, நீங்க பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு தவறான ஒரு செயல் நம்ம நம்மளை தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் இதனாலதான்றது தெரியல. மூளை, இந்த மூளைக்குள்ள காத்து போறதெல்லாம் சும்மாலாம் போலங்க, அவ்வளவு ஃபில்டர் பண்ணி அங்க உள்ள போகணும், சரிங்களா? அதுக்கு ஒரு பாதை இருக்கு, அது வழியே தான் போகணும். பாருங்க, ஆக்சிஜன் இல்லைன்னா நமக்கு மூளை செயல்படாது. ஆக்சிஜன் இங்க சரியா ஃபுல்லா கிடைக்கணும். ஆனா அதை பாருங்க, நமக்கு மூக்கு வழியாக உள்ள எடுத்து அது ஒரு ஃபில்டர் பண்ணி லங்ஸுக்கு போய் அதுக்கப்புறம் இங்க போய் சர்க்குலேஷன்ல போய் இங்க போய் சேரணும் மூளைக்கு, சரிங்களா? ஆமா. ஆனா நாம படுத்து படுத்து தூங்கப்படும் பொழுது, ஓகேங்களா, நம்ம மேல சீலிங் ஃபேன் போட்டிருப்போம், நேரம் மூக்குக்கு நேரம் வச்சிருப்பாங்க அந்த சீலிங் ஃபேன். ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாது, நெஞ்சுக்கு நேரம் கூட இருக்கக்கூடாது, இன்னும் கீழே இறக்கிக்கிறது தான் நல்லது, சரிங்களா? அந்த ஃபேனோடது நேரம் மூக்குக்கு நேரம் கூடாது. அதை விட அந்த ஸ்டாண்ட் ஃபேன் வச்சிருப்போம் பாருங்க, ஸ்டாண்ட் ஃபேன் பாத்தீங்கன்னா நேரம் நம்ம ஃபேஸுக்கு நேரம் அடிக்கிற மாதிரி வச்சு படுத்திருப்பாங்க. இந்த மூக்கு வழியாக நடக்கக்கூடிய சுவாசம் இதமா உள்ள போய் வெளியில வந்துகிட்டு இருக்கும். மூக்கு சுவாசிக்கிறது ஏதாவது பாத்தீங்கன்னா, நீங்க பேசிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது, வேலை செய்யும் பொழுது சுவாசிக்கிறது நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நொடியும். ஆனா ஏதாவது ஒரு தனி வேலையா நடக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா? கிடையாது. ஆனா நீங்க அங்க படுத்திருக்கப்படும் பொழுது இப்படி நார்மல் சுவாசம் போய் காத்து அதுவா உள்ள ப்ரெஷர்ல தள்ளும் பாருங்க. நீங்க இரவு முழுவதும் அந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபேனு நேர முகத்துக்கு நேரம் வச்சு படுத்தீங்கன்னா, அது மூக்கு வழியாக உள்ளுக்குள்ள காத்து எக்ஸஸா தேவையில்லாம உள்ள போய் அது பிரெயின்ல இருக்கக்கூடிய நீர் திரவத்தை ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் பல பேருக்கு இன்னைக்கு பிரெயின்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுது. அதுதான் உங்களுக்கு ஃபிட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஞாபக மறதி, சரிங்களா, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு நிலை, ஸ்ட்ரோக்கு கூட இது மாதிரி எக்ஸஸா விட்டீங்கன்னா வருங்க. நர்வஸ் டிசார்டர் வருங்க. மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது பின்னாளில் வர ஆரம்பிக்குது. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் டேபிள் ஃபேன்ல உட்காந்துருக்கனால கிடையாதுங்க. டெய்லி ரொட்டீனா நீங்க அந்த பழக்கத்துக்குள்ள இருக்கிறீங்களா, இம்மிடியட்டா மாத்துங்க. எக்ஸஸா உங்க உடம்புக்குள்ள போகக்கூடிய காற்று உங்களை நிச்சயமாக டேமேஜ் செய்யும். இது எல்லாமே வாயு பிரச்சனை தான். இதெல்லாம் லைஃப் ஸ்டைல தான் மாத்தணும். ஆனா உடம்புக்குள்ள இந்த மாதிரி சிறுகுடல் பெருங்குடலுக்குள்ள தேங்கி செரிமானம் சரியில்லாம இருக்கிறது, உடம்புக்குள்ள அங்கங்க பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு குத்துற மாதிரி இடம் மாறி மாறி வலிக்குது என்றால் இந்த வாயு உடனடியாக பிரிக்கப்படணும். இது சின்னதா இருக்கிற இந்த வாயு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக உருவெடுக்குது. அதை எளிமையாக குணப்படுத்துவதற்கு ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிள் டிப்ஸ் ஒன்று சொல்றேன். அதை மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த வாயு பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா வாயும் டெய்லி உருவாயிட்டே தான் இருக்கும், அதை நீங்க வெளியேற்றிட்டு தான் இருக்கணும், ஓகேங்களா? ஆமா. அப்போ நமக்கு அதனாலதான் உணவு முறைகள்லேயே சொல்லி வச்சிருந்தாங்க. உணவு முறைகளில் சாப்பாடு விஷயத்துலேயே பாத்தீங்கன்னா பெருங்காயம், மிளகு, வெள்ளைப்பூடி இதெல்லாம் சாப்பாட்டில் சேர்த்துக்க சொன்னாங்க. நம்ம தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டோம். சாப்பாடு பண்ணி வச்சாங்கன்னா அப்படியே பொங்கல்ல இருந்து மிளகை தூக்கி முதல்ல வெளியே போடுறது, கருவேப்பிலையை தூக்கி வெளியே போடுறது, அதுல ஏதாவது இஞ்சி சுக்கு போட்டிருந்தாங்கன்னா அதையும் தூக்கி அப்படியே வெளியே வச்சிருறது ஓரமா. வெறும் அந்த மாவு பொருளான இதை மட்டும் தான் எடுத்து சாப்பிட்டுக்கிறது. பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாம உணவுல சேர்க்கல. அதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சு ஊத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அரைச்சு ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உணவுலேயே அந்த சாரம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாம் உங்க உடம்புக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்குரிய வேலைக்காக தான் சேர்த்தது. இப்ப நிறைய சேர்ந்துருச்சுங்க.
என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, அதுக்கு கேஸ் மாத்திரைகளே சாப்பிட்டா கூட சரியாக வர மாட்டேங்குது, இதை நான் போக்குறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்றேன், இதை மட்டும் பண்ணுங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா, கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் ஒரு ஒரு சின்ன ரேஷியோ சொல்றேன், இந்த ரேஷியோல எடுத்துங்க. சரிங்களா? கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் எடுத்துங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓமம் எடுத்துங்க. ஓமம் எடுத்துங்க. இந்த ஓமம் வந்து பாத்தீங்கன்னா அதே போல ஒரு 100 கிராம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்துங்க. இது ஒரு 100 கிராம் எடுத்துங்க. இதை மூணையும் சமமா எடுத்துக்கிட்டு அதை முதல்ல வறுத்துருங்க. வறுத்துட்டு அதை அப்படியே வந்து பவுடர் பண்ணி அரைச்சு ஒரு டப்பால வச்சுக்கோங்க. இதை காலையில 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் தினம்தோறும் ஒரு ஸ்பூன் வந்து வெது வெதுப்பான தண்ணியில சாப்பிட்டுட்டே வாங்க. கலந்து சாப்பிடலாம் அல்லது டைரக்டா போட்டு கூட சாப்பிடலாம். அருமையா உங்க உடம்புல இருக்கக்கூடிய கேஸை சூப்பரா ரிலீஸ் பண்ணிடுங்க. மிகப்பெரிய மாற்றம் வரும். இதுக்குள்ள ரெகுலரா எடுத்துக்கணும், கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துக்கணும். ஒரு நாள் எடுக்கப்படும் பொழுதே உங்களுக்கு மாற்றம் தெரியும். அன்னைக்கே நல்லா அப்படியே வந்து ஜீரணம் சரியா நடக்கும். தேவையில்லாம அங்கங்க தேங்கி இருக்கக்கூடிய காற்று கழிவுகள் வந்து வெளியேறும். சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், குளிர்ச்சி பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை பண்ணும், செரிமானத்தை சீர் செய்யும். இப்படி பல வேலைகளை பண்ணும். கேஸை வெளியேற்றுற வேலையை மிக முக்கியமா பண்ணும். இதை மட்டும் காலை 6 மணி மாலை 6 மணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணியில் எடுத்துட்டு வாங்க. உங்க உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளான காற்று கழிவுகளை அருமையாக வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தும். தினமும் பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி.